சந்தையில் ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. மேலும் பாரிய அளவிலான மத்திய தர மற்றும் சிறு அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் அரிசி தொகையை சந்தைக்கு விநியோகிப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றதோடு அதனை கண்காணிப்பதற்கு பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையும் நடவடிக்கை எடுத்தது. அரிசி பிரச்சினைக்கு துரித தீர்வாக அரிசி தொகையை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்தது. அதற்கமைய அரிசி இறக்குமதிக்கான காலம் ஜனவரி 10 வரை நீடிக்கப்பட்டது. அது குறித்த வர்த்தமானி கடந்த 24 வெளியிடப்பட்டது. அதற்கமைய அரிசி விடுவிப்பு நடவடிக்கையை ஆரம்பிக்க இலங்கை சுங்கம் நடவடிக்கை எடுத்தது. இன்று காலை வரை 75,000 மெட்ரிக் டன் அரிசி சுங்கத்தின் ஊடாக விடுவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 32,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் 40,000 மெட்ரிக் டன் நாட்டரிசியும் உள்ளடங்குகின்றது. இதேவேளை சந்தையில் அரிசியின் நிலைமை தொடர்பில் மக்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். இதேவேளை அமைச்சர் வசந்த சமரசிங்க இங்குராங்கொட உள்ளிட்ட அரச நெற்களஞ்சிய சாலைகளுக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். பெரும்போக அறுவடையை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தக்கூடிய வகையில் குறித்த களஞ்சிய தொகுதியை நவீனமயப்படுத்துமாறு அமைச்சர் ஆலோசனை வழங்கினார். 5,000 மெட்ரிக் டன் கொள்ளளவை கொண்ட இங்குராங்கொட சதொச அரிசி ஆலை களஞ்சிய தொகுதி பல வருடங்களாக கைவிடப்பட்டிருந்தமையினால் அது பாழடைந்து காணப்பட்டது. அதனை சுத்தம் செய்வதற்காக தன்னார்வ அமைப்புகளின் ஒன்றியம் இலவசமாக தமது ஒத்துழைப்பை வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் மதிரிகிரிய தன்னியக்க பாதுகாப்பு மத்திய நிலையம் மற்றும் களஞ்சியத்தையும் கண்காணித்தார். 30,000 மெட்ரிக் டன் கொள்ளளவை கொண்ட தன்னியக்க பாதுகாப்பு கட்டிடத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவதற்கு உரிய நடைமுறைகளை தயாரிக்குமாறு அமைச்சர் ஆலோசனை வழங்கினார். எதிர்காலத்தில் அதிக அறுவடையை களஞ்சியப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் அறிவுறுத்தினார். இதேவேளை 4,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிக நெல்லை களஞ்சியப்படுத்தக்கூடிய 22 சிலிண்டர்கள் அடங்கிய கலிகமுவில் உள்ள மிகப்பெரிய அரிசி ஆலை களஞ்சிய தொகுதிக்கும் அமைச்சர் அண்மையில் கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். அரிசிக்குரிய ஈரப்பதனை தக்க வைப்பதற்கான இயந்திரங்கள் உள்ளடங்கிய இந்த களஞ்சிய தொகுதி 1977 ஆண்டின் பின்னர் பயன்படுத்தப்படவில்லை. அந்த களஞ்சிய தொகுதியை மீள பயன்பாட்டுக்கு எடுக்கக்கூடிய வகையில் மறுசீரமைக்குமாறும் அமைச்சர் ஆலோசனை வழங்கினார். சந்தையில் அரிசி மாஃபியாவை முற்றுமுழுதாக வீழ்த்த உள்ளதாக அமைச்சர் கே.டி. லால்காந்த தெரிவித்தார். எதிர்க்கட்சி சொல்வது எங்களுக்கு தேவையில்லை. நெட் சந்தைப்படுத்தல் சபையிடம் ஒரு லொரி மாத்திரமே உள்ளது. அதுவும் பழுதடைந்து விட்டது. இதனை அழிவுக்கு கொண்டு சென்றது நாங்கள் அல்ல, அவர்கள்தான். அவர்களுக்கு இதற்கு மாற்று வழி தேட முடியவில்லை. எனவே அவர்களின் கதை தேவையில்லை. நாம் இதற்காக தீர்வை வழங்குவோம். அதிகளவான அரிசியை நெற்சந்தைப்படுத்தல் சபை கொள்வனவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம். நெல்லை சேமித்துக் கொள்வோம். தேவைக்கு ஏற்றவாறு சந்தைக்கு விநியோகிப்போம். இந்த அரிசி மாஃபியாவை நாம் தோற்கடிப்போம். விவசாயிகள் மற்றும் மக்களின் தேவைக்கு இணங்க செயற்படுவோம்.